தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்மிடம் உள்ள தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி துன்பப்படுபவர்களுக்கு உதவுவதே ஆகும். இதை சொன்னவர் விவேகானந்தர். இந்த ஆன்மீக சிந்தனையுடன் இன்றைய ஆன்மீகமும் நானும் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீகம் நானும் நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்று சிறப்பு விருந்தினராக தன்னுடைய அனுபவங்களை, ஆன்மீக தேடலை, பயணத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இவர் பல ஆன்மீக நூல்களை எழுதியுள்ளார். தொடர்ந்து பக்தி கட்டுரைகளை எழுதி வருகிறார். ஆன்மீக பேச்சாளர், சொற்பொழிவாளர், இசை வல்லுநராகவும் இருக்கிறார். அதோடு இல்லைங்க, இவரது முக்கியமான தேடல் ஆராய்ச்சி என்பது திருப்புகழ் தந்தவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் திருப்புகழில் குறிப்பிட்டுள்ள திருத்தலங்களை கண்டறிந்து அவற்றை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு இலக்கியங்களை தேடி பிடித்து அவற்றை பக்தர்களுக்காக, அந்த திருத்தலங்களை பக்தர்களும் தரிசிக்கும் வண்ணம் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார். இப்படிப்பட்டவரோட தான் நாம் இன்று பேச இருக்கிறோம். அவர் திரு வளையப்பேட்டை ரா கிருஷ்ணன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நிறைய அனுபவங்களை நாம சார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். நமஸ்காரம் சார். ஆன்மீகமும் நானும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை நம்முடைய சாய் டிவி நேயர்களுடன் பகிர்ந்துக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? போகலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். சாய் டிவி நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்கள். வளையப்பேட்டை அப்படிங்கிற ஊர் கும்பகோணம் அருகில இருக்கு. வளையப்பேட்டை கிருஷ்ணன் என்ற உங்க பெயரிலிருந்தே உங்க ஊரினுடைய மகத்துவம் புரிகிறது. சொந்த ஊரை பற்றியும் உங்களுடைய பிள்ளை பிராயம் சின்ன வயசுல எப்படி இருந்தது, அங்கேயே உங்களுக்கு இந்த ஆன்மீக பாதைக்கான விதை ஊனப்பட்டதா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கும்பகோணம் பக்கத்துல சுவாமிமலைக்கும் கும்பகோணத்துக்கும் நடுப்புற வளையப்பேட்டைங்கிற கிராமம். இது காவிரியினுடைய தென்கரை. எங்க ஊருடைய வடகரை கொட்டையூர்னு கோடீஸ்வர பெருமான்னு ஒரே லிங்கத்துல கோடி லிங்கம் இருக்கும். கோடி விநாயகர், கோடி சுப்பிரமணியர், கோடீஸ்வரர் எல்லாமே கோடி கோடியா இருக்கும். அங்க இந்த ஆத்திரேய ரிஷிங்கிறவர் ஹேரண்ட முனிவர் அங்க தபஸ் பண்ணார். அவர் தான் பிலத்துக்குள்ள போன காவேரி மீட்டு எடுத்து மறுபடியும் திருவள்ளஞ்சுழியில மேல ஓட விட்டு காவேரி பாய வச்சார். அவருடைய சிலையும் அவர் வழிபட்டு, அதாவது இந்த கொட்டைங்கிறது ஆமணக்கு கொட்டை. அதாவது நம்ம கொட்டை முத்துன்னு சொல்லுவோம். அதுல இருந்து விளக்கெண்ணெய் எடுப்பா. குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்துல கொடுப்பா. இப்ப அதெல்லாம் கிடையாது. என்ன அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு புது வைத்தியத்துல எல்லாம் சொல்லிட்டாரு மாதிரி. அந்த கொட்டை ஆமணக்கு செடி தான் ஸ்தல விருட்சம். அதனால கொட்டையூர்னு பேரு. எங்க ஊர்ல இருந்து பக்கத்துல தான் தாராசுரம், 2ஆம் ராஜராஜன் கட்டின பிரபலமான ராஜராஜேஸ்வரம் திருக்கோயில். அதாவது தஞ்சை பெரிய கோயில். அதற்கு அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம். அதற்கு அடுத்தது ராஜராஜேஸ்வரம். அதுக்கப்புறம் 3ஆம் குலோத்துங்கன் திருபுவனம் கோயில். இதெல்லாம் நம்முடைய தஞ்சை மண்ணுடைய குறிப்பா சோழர்களுடைய பாரம்பரியமான கலை செல்வங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலங்கள் அது. கும்பகோணத்தை பற்றி தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆதிகும்பேஸ்வரர், மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகை. கும்பகோணம் காஞ்சிபுரம் மாதிரி கிட்டத்தட்ட 108 கோயில்கள் கும்பகோணத்திலே இருக்கு. எல்லாம் பாடல் பெற்றது. அதெல்லாம் விட சிறப்பா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மகாமகம். கும்பகோணத்துல பல பண்டிதர்கள், பல ஞானிகள், பல மகான்கள், அதை தவிர மெனி வாக்ஸ் ஆஃப் லைஃப், சயின்டிஸ்ட், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கும்பகோணத்துலேருந்து வந்தவங்க. கும்பகோணத்தில் உலான்னு ஒரு நூல் நான் வெளியிட்டேன். பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் கும்பகோணம். அது மகாமகத்தும் போது வெளியே அதில் கும்பகோணத்தை பற்றின அத்தனை செய்திகளையும் அதில் சேர்த்திருக்கேன். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவங்கள். சின்ன வயசுல எங்கள் வீட்டில் 3 தோட்டம் உண்டு. இந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்துலலாம் ஏறி எல்லா பழங்களையும் சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் உண்டு. வெண்ணாவல்னு ஒரு மரம் உண்டு. நீங்க சொன்ன திருச்சியில இருக்கக்கூடிய திருவானைக்கா ஸ்தல விருட்சம் இருக்க, அது வெண்ணாவல் மரம். அதுவே எங்க தோட்டத்துல இருந்தது. அதெல்லாம் இப்ப இல்லை, எல்லாம் போயிடுத்து. ரொம்ப ரேர் வெரைட்டி அது. அப்புறம் தினமும் அங்கேருந்து 5-10 கிலோமீட்டர் போகணும் பள்ளிக்கூடத்துக்கு, காலேஜுக்கெல்லாம். ப்ரீ யூனிவர்சிட்டி வரைக்கும் கும்பகோணத்தில் படிச்சது. அதுக்கப்புறம்
அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பிகாம் படிச்சது எல்லாம் அதுக்கு அப்படி போச்சு. எங்கள் வீட்டில் வந்து சந்திரசேகர பாலசமாஜம்னு பரமாச்சாரியால் சொல்லி வந்து வார வழிபாட்டு மன்றம் ஒன்று ஏற்பாடு இருந்தது. அது நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 25வது மெம்பர். நாங்கள் ஆரம்ப காலத்தில் 58, 59 ஆரம்பித்து ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபாடு உண்டு. அதை தவிர வந்து மார்கழி மாதம் 30 நாள் பஜனை. அதை தவிர ராமநவமியின் போது ராமநவமி ராமாயணம் சொல்லி அதுக்கப்புறம் 15 நாள் ராமாயணம் படித்து பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணுறது உண்டு. எங்கள் ஊருக்கு வந்து நான்லாம் காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டியாக வந்தது 71. என் தம்பி ஒருத்தன் தான் வந்து எலக்ட்ரிசிட்டியில் படித்தோம் காலேஜில். அப்போ அந்த காலத்தில் கூட இந்த பெட்ரமாஸ் விளக்க வச்சு பட்டாபிஷேகம் கச்சேரிலாம் எங்கள் காலத்தில் ஏற்பாடு பண்ணுறது. வாசலில் பந்தெல்லாம் போட்டு கிராமத்தில் அக்ரஹாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் வந்து அந்த ஆன்மீகம் வந்து எங்களுடைய தொடர்பு. எங்கள் காலத்தில் வந்து ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது, இப்போ இருக்குது. இப்போ அதனுடைய நூல்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நானும் நிறைய நூலகங்களை கொடுத்துட்டேன். அது வந்து யுனைடெட் நேஷன்ஸில் வந்து செக்ரட்டரி ஜெனரல் இருந்தார், டேக் ஹேமர்ஷோல்டர்னு ஒருத்தர். அவர் வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர், ஒரு பேச்சுலர். காங்கோவில் வந்து ஒரு பீஸ் இதுக்காக போன போது சாபட்டேஜில் ஏதோ இறந்து போனார் அவர். அவர் பேரில் வந்து ஸ்வீடிஷ்காரர், அவர் பேரில் ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. அப்புறம் அதை தவிர இந்த சந்திரசேகர் பாலசமாஜம் வார ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் நடக்கும். என்னுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், எங்கள் அம்மா எல்லாருமே வந்து இலக்கிய ரொம்ப ரசனை உள்ளவா. எங்கள் அம்மா 93 வயசு வரைக்கும் வாழ்ந்தா அந்த வலையப்பெற்ற மண்ணில். அப்போ எனக்கு 63 வயசு. எங்கள் அம்மா வந்து நிறைய செய்திகள் எனக்கு சொல்லியிருக்கா. எங்களுக்கு சிறுகாட்டுன்னு ஒரு கிராமத்தை எங்களுடைய ஆத்திரேய கோத்திர குடும்பத்துக்கு எல்லாருக்குமே சேர்ந்து அந்த ஊரையே வந்து சாசனம் பண்ணி கொடுத்தார் உடையார்பாளையம் ஜமீன்தார். இப்படி பல ஊர்கள் அந்த விக்கிரகம் இருந்து திருவாரூரில் போகிறச்ச சியாமா சாஸ்திரி பிறந்தார். சியாமா சாஸ்திரியோட அம்மாவும் ஒருத்தர் எங்கள் கோத்திரம். அம்மா வழியில் வரவா நாங்கள். எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே இசை அறிவு ரொம்ப நிறைய உண்டு. எங்கள் அம்மா பாடுவா. எங்கள் அம்மாவுடைய சொந்த ஊர் கீழ்வேலூர்னு நிறைய சங்கீதங்கள். எங்கள் அம்மாவுடைய சொந்த சித்தப்பா தஞ்சாவூரில் வந்து சர்சிமா லைப்ரரியில் வந்து ரிசர்ச் ப்ரொஃபஸராக இருந்தார், ப்ரொஃபஸர் கே வாசுதேவ சாஸ்திரின்னு. 1949 சங்கீத கலாசிகாமணி பட்டம் கொடுத்தா இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியில். அந்த வருஷம் தான் நான் பிறந்தேன். அதனால என் குடும்பத்தில் வந்து இலக்கியத்தினுடைய தொடர்பு உண்டு. எங்கள் அண்ணா, பெரிய அண்ணா எல்லாருமே வந்து சம்ஸ்கிருதம், தமிழ் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய இது. எனக்கும் அதில் ரொம்ப ஈடுபாடு. அதுக்கப்புறம் படித்து முடித்து சென்னை வந்ததுக்கப்புறம் நான் கம்பன் கழகத்தில் இருக்கக்கூடிய கம்பராமாயணம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து திருவல்லிக்கணியில் வந்து முருகன் திருவருள் சங்கம்னு ஒரு சபையாக இருந்தது. அதில் வந்து தலைவராக இருந்தவர். அவர் பின்னாடி அப்புறம் எனக்கு மாமனாரே வந்தார். அவர் வந்து என்னுடைய உறவினர் வேற முன்னாடியே. அவர் அந்த சபையில் வந்து நானும் ஒரு இதாகி ஒரு வாரமும் திருப்புகழ் பஜனைக்கெல்லாம் போயிட்டு வருதுன்ற. நீங்க வந்து கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததா சொன்னீங்க. உங்க சொந்த ஊரிலேயே உங்களுக்குள்ள, அதாவது வழக்கமா வீட்லயே வந்து பஜன் பாடல்கள்லாம், அம்மா வந்து இசை ஞானம், இசை வீட்டுல பஜன் இதெல்லாம் நடக்கும். அப்போவே உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தின் மேல அந்த ஈடுபாடு வர ஆரம்பிச்சுதா? சின்ன வயசுல இருந்தே நீங்க ஏதாவது தனியா விக்கிரகத்தை எடுத்து வைத்து கொண்டு வழிபாடு செய்வது, குறிப்பிட்ட மந்திரத்தை எடுத்து வச்சு வழிபாடு பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் வந்துதா? இல்ல இதெல்லாம் உங்களுக்குள்ள இந்த ஆன்மீக உணர்வு வருவதற்கு காரணமாக யாராவது ஒருத்தர் நீங்க பார்த்து சந்திச்ச அனுபவம் உங்க கிராமத்திலயோ இல்ல உங்க குடும்பத்திலயோ உங்களுக்குள்ள இந்த அளவுக்கு வேரூன்றி வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் விதையா இருந்திருக்கலாம் இல்லையா சார்? அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில வந்து இந்த ஒரு இறைவன் மேல ஒரு தனி ஈடுபாடு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அடிக்கடி வந்து எங்க ஊர் பக்கத்துல 2 மைல்ல சாய்மலை உண்டு. சாய்மலை கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு அடிக்கடி போறது உண்டு. ஒரு கிருத்திகைக்கு நடந்து போவோம். சாய்மலை முருகன் மேல ஒரு தனி ஈடுபாடு உண்டு. எங்க அண்ணா கூட அடிக்கடி சொல்லுவார், பெரிய அண்ணா. அவர் ராமசேஷன், டாக்டர் ராமசேஷன். அவர் வந்து திருப்புகழ பிஹெச்டி பண்ணவர். சேக்கிடார் தாசன்னு பெரிய புராணத்தை எழுத்தண்ணி படித்தவர். அவர் வந்து 87 ஒரு பெரிய ட்ராஜடியில இறந்து போனார். அவரும் நானும் சேர்ந்து சில புஸ்தகங்கள்லாம் எழுதினோம். அந்த ராமசேஷன் வந்து அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, டேய் நீ அடிக்கடி சாமிநாசாமியே பார்க்காத, அவர் ஊரை விட்டு விரட்டிட்டு வரணும் அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவார். கும்பகோணம் பக்கத்துல திருநாகேஸ்வரம்னு நீ கேள்விப்பட்டிருப்பாள். இந்த திருநாகேஸ்வரத்துல சேக்கிழார் திருப்பணி பண்ணாரு. அவர் வந்து சோழ மண்டலத்துல அமைச்சரா இருக்கிறச்சு. அவருக்கு ரொம்ப ஆத்மார்த்த ஸ்தலம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் குன்றத்தூர்ல வந்து ஒரு திருநாகேஸ்வரம் கோவிலையும் அவர் கட்டினார் பின்னாடி அப்படின்னு வரலாறு.
அவருக்கு வந்து முதல்ல அவர் சேக்கிழார் விழா எடுத்ததே எங்கள் அண்ணா தான். அப்போ வந்து திருநாகேஸ்வரர் ஸ்கூலில் வேலை பார்த்தார். அங்கே இருக்கிற அந்த ஈஓ பழக்கம் ஏற்பட்டு 2 பேருமா சேர்ந்து பண்ணான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ 50 வருஷம் 52 வருஷமா நடக்கிறது அந்த சேக்கிழார் விழா. அந்த வீட்டில் வந்து சூழல் எப்படின்னாக்கா ஒரு இலக்கிய சூழல் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், அதில் ஒரு ஈடுபாடு, அதை பற்றி பேச்சு, இது போராட்டத்துக்கு லைப்ரரி புக்ஸு இப்படிங்கிறதுனால நம்ம வந்து புத்தகத்துக்கு நடப்புறையே ஒரு வாழ்க்கை மாதிரி அந்த மாதிரி அமைஞ்சுட்டு இருக்கும். எங்கள் அம்மா வந்து நிறைய செய்திகளை எங்கள்கிட்ட பகிர்ந்துப்பா, வந்து நிறைய படிப்பா, வந்து ரொம்ப ரசனையோட எல்லாத்தையும் சொல்லுவா. அது வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம். வந்து சாதாரண வந்து குடும்பத்துல இருந்து வந்து இது பண்ணினா கூட வந்து நம்ம வாழக்கூடிய ஒரு நிலையில வந்து எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்கிறதுங்கிறது வந்து அந்த காலத்து பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து பெரியவர்கள்லாம் நமக்கு நிறைய வழிகாட்டுவா. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வம் இல்லை, ஆனா சுப்பிரமணிய சுவாமி மேல ஒரு தனி ஈடுபாடு உண்டு நமக்கு. அப்புறம் சென்னை வந்த அப்புறம் அந்த திருப்புகழ் சபையினுடைய தொடர்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் திருப்புகழ் பாராயணங்கள்லாம் ஏற்பட்டது. அப்போதுதான் 1977 75 அந்த சபையில் நான் ஜாயின்ட் செக்ரட்டரியா இருந்தது. அதுக்கப்புறம் 79 அதனுடைய வெள்ளி விழாலாம் நடந்தது. அப்போ வந்து 77 ஒரு சிந்தனை வந்தது, ஏதாவது ஒரு வேலை செய்யணுமே, நம்ம வாழ்க்கையில ஒரு சாதனையா பண்ணணுமே அப்படின்ட்டு இறங்கி அருணகிரினார் போன தலங்கள்லாம் அருணகிரினார் அடிச்சுவட்டில் திருப்ப தலப்பயணம்னு ஒரு நூல் பண்ணணும்னு 77 தொடங்கி ஒரு 4 ஆண்டுகள் நான் எங்கள் அண்ணாவும் அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி எல்லாம் இறங்கி அதை வந்து முதல்ல பப்ளிஷ் பண்ணது யாருனாக்கா செங்கல்ராயப்பிள்ளையோட அப்பா வந்து வாதா சுப்பிரமணிய பிள்ளைன்னு அவர் கோர்ட்ல வந்து முன்சீஃபா இருந்தார். அப்போ வந்து ஒரு வழக்கு ஒன்று வந்து அவர் வந்து கடலூர் கோர்ட்ல இருக்கிறச்சு ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு வந்து சிதம்பரம் தீட்சர்கள் பற்றின வழக்கு. நடராஜா கோயில பூஜை பண்றது உரிமை இருக்கு இல்லையா, அதை நிலைநாட்டுறதுக்காக ஒரு விட்னஸ் ஒரு சாட்சி கொடுப்பா இல்லையா அந்த கேஸ்ல, அது மாதிரி ஒரு பாடலை கொடுத்தா. அந்த பாடல் வந்து சிதம்பரம் திருப்புகழது. வேதநூல் வழுவாமலே 3000 பூசை புரி கோவைன்னு அந்த பாட்டுல வரும். தினமும் வந்து இந்த 3000 பேர் வந்து வேதநூல் வழுவாமல வந்து ரொம்ப சிரத்தையா பூஜை பண்ணக்கூடிய ஒரு திருக்கோயிலுங்கிற ஒரு சாட்சியை கொடுத்த உடனே இந்த பாட்டு என்னடா சந்த அழகுலாம் ரொம்ப அற்புதமா இருக்கு என்று அந்த முன்சீஃபா இருந்த வாதா சுப்பிரமணிய பிள்ளைக்கு அதுல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சுவடிகள்லாம் அது திருப்புகள்னு தெரிஞ்சுட்டு அந்த சுவடிகள்லாம் தேட ஆரம்பிச்சு 1860 கிடைக்க அப்பக்கப்ப வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சார். அவருடைய மகனார் தான் வந்து தணிகமணி வாசு செங்கல்ராய பிள்ளைன்னு ஒரு பெரிய பேரறிஞர். அவர் வந்து அருணகிரினாருடைய அனைத்து நூல்களுக்கும் உரை எழுதினார். அற்புதமான உரை, அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கமெண்ட்ரி. அது வந்து அது மாதிரி யாரும் முழுமையா செய்யல. வாரியார் சுவாமி கூட ஒரு பகுதி பண்ண முடியல. இன்னும் மற்றவங்கெல்லாம் வந்து அதுக்கிட்ட போகல, கொஞ்சம் பேர் தான் எழுதினாங்க, கொஞ்சம் அப்பக்கப்போ எடுத்து எழுதினாங்க. இவர் ஒண்டிதான் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் நுகோதி, கந்தரந்தாய், திருவகுப்பு, வேல்மயில், சேவல் ஒருத்தன் எல்லாத்தையுமே உரை எழுதியிருக்காரு. அது வந்து இப்ப நேஷனலைஸ் பண்ணியாச்சு சார். அது வரைக்கும் அது மாதிரி ஒரு முயற்சி யாரும் பண்ணினது இல்லையா? நீங்க பண்ணினதுதான் முதல் முயற்சியா? ஆமா. அதாவது செங்கல்ராய பிள்ளை வந்து உரை எழுதிச்சு மேல ஒரு குறிப்பு எழுதுவார், இந்த தலம் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு. அப்போ வந்து ஒரே பேர்ல சில தலங்கள் இருக்கும். பெருங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, உங்க திருச்சி கிட்ட கூட ஒரு பெருங்குடி இருக்கு. அந்த பெருங்குடி எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு 4-5 ஊரை காட்டுவார் அவரு. ஆனா எந்த பெருங்குடி அருணகிரிநாதர் இருப்பானது, அத்திப்பட்டு, பெருங்குடி, இப்படி சில தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பேர்ல தமிழ்நாட்டுல பல இடங்கள் இருக்கும். ஏன்னா அவர் வந்து சிலதுக்கு வந்து ஏதாவது ஒரு குறிப்பு காட்டுவார், அதை வச்சு இந்த ஸ்தலம் தான் நிர்ணயம் பண்ண முடியும். ஆனா வந்து வெறும் பேர் ஒண்டி வந்தா எந்த ஸ்தலம் அப்படிங்கறதுல ஒரு இது. சில ஸ்தலங்கள்லாம் வந்து வேற பேர்ல இருக்கும். இப்ப இருக்கிற தற்கால பேர் வேற, அருணகிரிநாதர் 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேர் வேற. இது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல வேற கல்வெட்டு சான்றுகள், இந்த வேற இலக்கிய சான்றுகள், இதெல்லாம் வந்து அதை வச்சு பண்ணணும். இது ஒரு பெரிய ஒரு அருமையான தேடல், சுவாரஸ்யமான வேலை. அதே சமயத்துல வந்து மனசுக்கு ஒரு சோர்வும் கொடுக்கும், என்னடா கிடைக்கலையேன்ட்டு. இப்ப கூட நான் வந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வேலை. அது வந்து முத்துசாமி தீட்சிதர் பாடின ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிருதிகளை வச்சுன்னு என்னென்ன ஸ்தலங்கள் போயிருக்காங்கிறத பத்தி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் யாரும் இது வரைக்கும் முழுமையா செய்யலை. ஏன்னா சங்கீத துக்கான்கள்லாம் வந்து அவருடைய தொழில் வந்து பாடலோட வச்சுப்பா, அதை தாண்டி அவர்களுக்கு நேரம் இருக்காது, அந்த வாய்ப்பு அல்லது ஆர்வமும் அவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட எனக்கு ஒரு பெரிய சவால்லாம் இருக்கு, ஒரே பேர்ல இருக்கக்கூடியது, அது எந்த ஊர் என்னன்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருப்பூர் ஸ்தலங்கள் பண்றச்ச நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டது. சில ஊர்கள் வந்து பேர் இருக்கும் ஆனா கோயில் இருக்காது.
சில வந்து கோயில் இருக்கும், ஊர் பேரே என்னன்னு தெரியாம இருக்கும். அந்த பெருங்குடியை நான் வந்து 2 வருஷம் வந்து மெனக்கிட்டேன். ஒரு நாள் ராத்திரி சுவாமி என்னை எழுப்பி, அப்போ வந்து சென்சஸ் ஆஃப் இந்தியா 1971 வால்யூம்ஸ் ஒரு 9 வால்யூம் வந்தது. அதுல வந்து அந்த சென்சஸ் ஆஃப் இந்தியா 61 வால்யூம்ல வந்து டெம்பிள் சர்வே எடுத்திருந்தான். அந்த எல்லா டிஸ்ட்ரிக்டும் அதை வாங்கி வச்சுன்னு பார்த்துருந்தேன். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ பார்த்துட்டே இருப்பேன், எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைக்கிறதான்னு. ஒரு நாள் ராத்திரி எனக்கு சுவாமி என்னை எழுப்பி திருச்சி டிஸ்ட்ரிக்ட் எடு அப்படிங்கிறார். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா வந்து வயலூர் போற வழியில போய் பாரு அப்படின்னா, வயலூர் போற வழியில பார்த்தா உய்யக்குண்டான் தாண்டி அந்த பெருங்குடி போற வழி இருக்குங்க. அங்க வந்து ஒரு பெரிய, அது என்ன கேட்டா ஆதித்த சோழன் கட்டின கோயில், பெரிய பழமையான கோயில். ஹெச்ஆர்சி இது இப்போ ஆர்கியாலஜி கண்ட்ரோல் இருக்கு. அந்த பெருங்குடி கோயில் தான் அதுங்கிறதுக்கு குறிப்பு கிடைச்சது. அதுல அங்க இருக்கிற கல்வெட்டு சான்று நமக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு ஊர்களையும் நம்ம தேடி போறச்ச, ஆனா உடனே சுவாமி கொடுத்துட மாட்டார். இவ்வளவு தூரம் இதுல ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதையும் அவரும் நமக்கு வந்து ஒரு பெரிய பரிசு கொடுப்பாரு. ஆனா அதுல பெரிய அனுபவம், அற்புதமான அனுபவம் கிடைக்கும். முள்வாயின்னு ஒரு தலத்துக்கு போனேன். அது ஊர் இருக்கு. ஊர் வந்து செங்கல்ராயப்பிள்ளை வந்து ஊர் இருக்கிறதாவே காட்டல. எப்படி சார் இந்த டிராவல்லாம் எப்படி சார் பண்ணுவீங்க? நீங்க டிராவல்லாம் எப்படி போவீங்க? அதுக்கு வந்து உங்க வேலை வந்து நீங்க பார்த்து கொண்டிருந்த வேலை சப்போர்ட்டிவா இருந்ததா, இல்ல ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் கிடைச்சதா? அதெல்லாம் ஒரு ஸ்பான்சரும் கிடையாது. முருகன் தான் எனக்கு ஸ்பான்சர். ஞாயிற்றுக்கிழமை நானும் என்னுடைய நண்பன் நாராயணசாமி என்னோட வந்து, நான் அமால்கமேஷன்ல இன்டர்னல் ஆடிட்டரா இருந்தேன். அவன் வந்து எனக்கு வந்து வாரத்துல 2 நாள் விடுமுறை உண்டு. அவனும் நானும் இப்படி மாசத்துல 2 நாள் இப்படி கிளம்பி போவோம். காலம்பர் 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துடும் நான் சொல்றேன். அந்த நண்பர் வந்துடுவார், அவரோட இப்படி போவோம். பெரும்பாலும் நடதான். இதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா, காலையும் செருப்பு இருக்காது, கையிலையும் வாட்ச் இருக்காது. நாங்க மட்டும் போயிட்டு இருப்போம் பரதேசி மாதிரி. அங்கங்க தேடின்னு விசாரிச்சுன்னு போய் ஏதோ ஒரு குறிப்பு வச்சுன்னு போவோம். அப்படி போறச்சே வந்து இந்த முள்வாய்ங்கிற ஊருக்கு போறச்சே நான் தனியா போனேன். அங்க போறச்சே ஒத்தடி பாதை. காலம்பரை கொண்டு போன டிஃபனை சாப்பிட்டுட்டு நான் மட்டும் தண்ணியை குடிச்சிட்டு நடந்தே போயிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல ரோடு பிரியுது, அதாவது ஒத்தடி பாதை. ஒரே கூழாங்கல் மயம். கூழாங்கல்னா நீங்க வந்து உங்களுடைய கற்பனையில வந்து என்னென்ன வடிவம் பார்க்கறல அத்தனை அதில் பார்க்கலாம். அதாவது உலகத்துல எல்லா பொருளும் இறைவன் இருக்காங்கிறது வந்து அந்த கூழாங்கல்லையும் பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை காட்டுவார் இறைவன். அப்படி போறச்சே ஒரு இடத்துல 2ஆ பிரிஞ்சது. எப்படி போறது? இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு பெரிய சிரமம். சரி ஏதோ துணிஞ்சு போவோம் முருகான்னு சொல்லிட்டு போனா, நல்ல வேளை ஒரு ஊர் வந்து சேர்ந்தது. ஒருத்தர் வேலி அடிச்சிருந்தார். அவர்கிட்ட போய் முள்வாயினா இதாங்க முள்வாய் பாளையம்னார். அங்க போனா கோயில் இல்லை, கோயிலாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2-3 முறை போய் கோயில் கட்டணும்னு முயற்சி பண்ணி கூட நடக்கல. அது போயிட்டு திரும்பி வரைச்ச பஸ் சார்ஜ் காசு இல்லை, அது கூட ஞாபகம் இல்லை. சென்ட்ரல் ஸ்டேஷன் நடந்து வந்தேன் வீட்டுக்கு. இதெல்லாம் எது காட்டுறதுனாக்க, நமக்கு வந்து நம்ம தேடல் ஆன்மீக தேடல்னு சொல்றங்கிறச்ச, நமக்கு இதெல்லாம் வந்து நம்முடைய சொந்த வசதிகள் வாய்ப்புகள், அதெல்லாம் சாப்பாடு கூட பத்தி கவலைப்படாம போறது. ஆனா இப்ப மாதிரி ஒரு வசதி, இப்ப கம்ப்யூட்டரை தட்டினாக்க வந்து இல்லை செல்போன்ல பார்த்தா கூகுள்ல அது வருது இது வருது, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அதுக்கு வந்து எத்தனை சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதை எடுத்துக்கணும் முதல்ல. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஊரை பத்தி தேடுறதுக்கு வந்து போஸ்டல் இண்டெக்ஸ், போஸ்டல் கைடு, அப்புறம் தமிழ்நாடு கிராமங்களின் அட்டவணை அது ஒண்ணு, இப்போ சென்சஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் சலங்கள் வரலாறுல வந்து தெரிஞ்ச வரைக்கும் தான் எழுதியிருப்பான். அதை பத்தி டீட்டெயில்டா வந்து அவ வந்து எழுத மாட்டா, பழைய பேர்களும் இருக்காது. இப்படி சில ஊர்கள், ஒரு திரியம்பகபுரம்னு ஒரு ஊர், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் அது. அந்த திரியம்பகபுரம் வந்து மேப்லயே கிடையாது. அந்த ஊர் அழிஞ்சு போச்சு, கோயிலும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. செங்கல்ராயப்பிள்ளை வந்து அவருடைய உரையில வந்து எழுதச்சே, இது வந்து திருவாரூருக்கு அருகில் இந்த இடத்துல வந்து இந்த பேர்ல இருக்குன்னு சொல்றாரு அவர். அங்க போனா வயல் தான் இருக்கு, ஊருங்காடும் ஒண்ணும் காணும். பெரும்பண்ணியூர் பக்கத்துல அந்த ஊரை தேடி நாங்க 4-5 பேர் கார்ல போனோம். கார்ல போறச்சே அது வந்து செங்காலிபுரம் தாண்டி இருக்கு. அங்க போறச்சே வந்து ஒரு இடத்துல வந்து கார் நின்றுடுத்து. என்னடா அது, எங்கடா கார் நின்றுடுத்து, எப்படா போறோம், காரை விட்டு இறங்கி இப்படி திரும்பி பார்த்தாக்க திரியம்பகபுரம் சுடுகாடுன்னு இருந்தது. அந்த சுடுகாட்டுல அந்த பேர் இருக்கு, ஆனா ஊர்ல அந்த பேர் இல்லை. சரி, சுவாமி தான் இருக்கிற இடத்த காட்டுறார். காடுடைய சுடலை இப்படி ஊசி உள்ளம் கவர்கள் வந்துறார் இல்லையா, அதனால சுடுகாட்டை காமிச்சு விட்டார். அப்புறம் அங்கேருந்து இப்படி தேடின்னு போனாக்க ஒரு வயல் கரையில வந்து ஒரு சின்ன 2 கோயில் இருந்து, அது பிடாரி காளியம்மன் கோயில்னு சொல்லுவாள், அந்த மாதிரி கோயில். அதுல வந்து பரமாச்சாரியாருடைய ஆக்கியப்படி இந்த திரியம்பகபுரம் பிடாரி கோயில் திருப்பணி செய்யப்பட்டதுன்னு எழுதியிருந்து. சரிதான், திரியம்பகபுரம் தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல வந்து விசாரிச்சா அதெல்லாம் வயல்காடா இருந்து. இதுல என்ன ரொம்ப வேதனைன்னா, ரொம்ப பெரிய வித்வான்கள், பெரிய பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள்லாம் வாழ்ந்த ஊர்னு திரியம்பகபுரம்.
அந்த பிரபலமான வந்து நம்ம ஆச்சார நூல் வந்து வைத்தியநாதியம்னு கேள்விப்பட்டிருப்பாள். இந்த வைத்தியநாதியம் எழுதின அந்த பண்டிதர் வந்து வைத்தியநாத தீக்ஷர் வாழ்ந்த ஊர் கூட அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஊர் இப்போ வந்து ஃபுல்லா வயல்காடா இருக்கு. ஒரு பெரிய மேட்ல வந்து சிவலிங்கம் ஒரு நாள் கிடைச்சது, மத்தியானம் 12 மணிக்கு. அங்க கோயில் இருந்ததுக்கான சூடு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அங்கெல்லாம் அந்த கோயிலை மறுபடியும் கட்டி கல்வெட்டை போட்டு அருணகிரிநாதர் சிலையை வச்சு அந்த வந்து திரியம்பகபுரங்கிறது வரலாற்றுல பதிவு பண்ணியாச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல வருஷங்கள் இந்த இதுக்காக மெனக்கிட வேண்டி வரும். அப்படி பண்ணி அப்புறம் வந்து செங்குன்றாபுரம்னு ஒரு தல பாடல் கிடைச்சது. எங்கன்னாக்க, நம்முடைய கேரள பல்கலைக்கழகத்துல போயிருந்த பொழுது அங்க வந்து ஒரு 3000 தமிழ்ச்சுவடி இருக்கு. ஓரியன்டல் மேனஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு கேள்விப்பட்டிருப்பாள். அங்க வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துலயும் ஓரியன்டல் மேனஸ்கிரிப்ட் லைப்ரரி இருக்கு. அங்க 3000 தமிழ்ச்சுவடிகள் இருக்கு. அதுல 15 திருப்புகழ் சுவடி இருந்தது. அது வரைக்கும் யாருமே பார்க்கல. நான் போய் ஒரு 10 நாள் அங்க தங்கி அந்த சுவடிகளை ஆராய்ஞ்சு 3 புது பாட்டு கிடைச்சது எனக்கு. அதுல 2 பாட்டு ரொம்ப சிதிலமாயி, ஒரு பாட்டு வந்து முழுமையா கிடைச்சது, ஒரே ஏட்டுல கிடைச்சது. சாதாரணமா ஒரு பாட்டினுடைய தொடர்ச்சி இன்னொரு அடுத்த ஏட்டுல வரும். அது அடுத்த ஏட்டு தொடர்ந்து அதுலதான் வருமானு சொல்ல முடியாது. அது எங்கேயாவது பண்டில்ல மாறி இருக்கும், ஏன்னா மறுபடியும் கட்டுறச்சேன். அப்படி வரைச்சா இந்த பாட்டு ஒரே சோடியில் இருந்து சந்தத்தோட இருந்தது. செங்குன்றாபுரம்னு போட்டிருந்தது. அது எங்கேயாவது கேரளாவில் இருக்குமோ, செங்குன்றூர்னு இருக்க, அதுவா இருக்குமோன்னு முதல்ல இது பண்ணி கடைசியில பார்த்தா நம்ம மதுரை பக்கத்துல வந்து அந்த செங்குன்றாபுரம் இருக்கிறது கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒரு பெரிய முருகன் ஆலயம் தனியா இருக்காது. விருதுநகர்ல இருந்து 10 கிலோமீட்டர் இருக்கு. எல்லோருக்குள்ளும் உள்ள ஒரு சக்தியே ஆன்மீகத்திற்குள் இட்டு செல்கிறது. இதற்கு தான் வளர்ந்த சூழல், ஊர், மக்கள், குடும்பம் இப்படி அனைத்துமே காரணமாக இருக்கிறது என்று தன்னுடைய அனுபவத்தை பகிர ஆரம்பித்திருக்கிறார் ஆன்மீக எழுத்தாளர், பேச்சாளர் திரு வளையப்பேட்டை ரா. கிருஷ்ணன் அவர்கள். அவரிடம் இன்னும் நாம் பேசி தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குங்க. அடுத்த வார ஆன்மீகம் நானும் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.